எந்த ஒரு காரியம் செய்ய நம் முதலில் எடுத்து வைத்தாலும் அதை என்னால் இறுதி வரை செய்ய முடியும் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஏதோ நமக்கு தோன்றுகிறது என்றெல்லாம் செய்யாமல், என்னால் முடியும், இந்த காரியம் என்னால் நிச்சயமாகவே வெற்றி அடைய வைக்க முடியும் என்று மனதில் நினைத்து கொண்டு, உங்கள் குலதெய்வத்தை மனதால் வணங்கி கொண்டு, இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி கொண்டு செய்ய துவங்குங்கள். நிச்சயமாகவே அனைத்து தெய்வமும் உன்னை வந்து காப்பாற்றும். இவ்வளவுதான் தோல்வியை கண்டாலும் அதிலிருந்து உங்களை மீண்டு உங்களை வெற்றியான பாதைக்கு அழைத்து செல்லும். நீ எவ்வளவு தூரம் என்னை தாண்டி தாண்டி போனாலும் நான் உன்னை விடமாட்டேன். ஒரு முறை வந்து என்னுடைய கையை பிடித்த எல்லா குழந்தைகளுக்கும் நான் அப்பாவாக மாறிவிடுகிறேன். எல்லா நிலையிலும் நான் உனக்கு சொந்தமாக நின்று, நான் பெரிய தூணாகவும் நின்று உன்னை தாங்கி பிடிப்பேன். கவலைகளே வேண்டாம் தங்கமே. சிரித்து புன்னகையுடன் இருந்தால் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. ஒருவனுக்கு நீ குப்பையாக தெரிந்தால் இன்னொருவனுக்கு நீ பொக்கிஷமாக தெரிவாய். அன்பும் அக்கறையும் நம் அருமை தெரிந்தவர்களிடம் மட்டுமே காட்ட வேண்டும். ஏனென்றால் எல்லோரிடமும் காட்டினால் அவர்களுக்கு நம்முடைய அருமையும் பெருமையும் தெரியாது. முதலில் ஒன்றுனக்கு தெரியுமா? ஒரு தங்கம் இருக்கட்டும், அந்த தங்கத்தை உன் பக்கத்தில் வைத்து பார்க்கும் பொழுது இது தங்கம் தானே என்று சொல்வார்கள். அதுவே தூரத்தில் ஒரு தங்கக்கட்டி இருக்கும் பொழுது, அப்பா என்ன ஒரு தங்கம் இது, இவ்வளவு ஜொலிக்கிறது என்று. அதுவே கையில் இருக்கும் பொழுது இது சாதாரண தங்கம் தானே என்று சொல்வார்கள். தங்கமே, அதனால் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியும் கிட்டிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியும் சிலர் பேசுவார்கள், நினைப்பார்கள். இதையெல்லாம் நினைக்காதே. உன்னுடைய அருமையும் பெருமையும் எங்கு தெரிகிறதோ, நீ தூரம் இருந்தாலும் தெரிய வேண்டும், பக்கத்தில் இருந்தாலும் தெரிய வேண்டும். அவரிடம் மட்டும் அன்பையும் அக்கறையும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் யாரையும் நினைத்து புலம்ப வேண்டாம். எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியும் உனக்கான சந்தோஷமும் கிடைக்கும். தோல்வியடைந்தால் ஒரு மாதிரி பேசுவது, வெற்றி அடைந்தால் ஒரு மாதிரி பேசுவது, இப்படிப்பட்டவர்கள் உறவல்ல. தோல்வியடைந்தால் இன்னும் செய், உன்னால் முடியும், இன்னும் நாள் இன்னும் குறையவில்லை, உனக்கான நாள் அதிகமாக இருக்கிறது என்று செல்பவர்கள்தான் மனிதர்கள். வெற்றியடைந்தாலும் இன்னும் நீ மேலே வருவாய் என்று செல்பவர்கள்தான் உண்மையான உறவுகள். புரிகிறதா? இப்படி இருப்பவர்களிடம் மட்டும் உன் அன்பையும் பாசத்தையும் காட்டு. நீ தோல்வி அடைந்தவுடன் எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் என்று செல்பவரிடம் எப்பொழுதும் உன் அன்பையோ அக்கறையையோ காட்டாதே. திரும்பவும் கசப்பான நிகழ்வுகளை தான் அவர்கள் தருவார்கள். தைரியமாக இரு. எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் என்னுடைய பார்வையும் ஆசிர்வாதமும் உன்னுடன் இருக்கும். ஓம் சாய்ராம்.